ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நீங்க ரொம்ப போட்டு நீங்க அப்படியே யோசிச்சு அப்படியே ப்ரெஷர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்க தூக்கத்தை நீங்க தான் கெடுக்கிறீங்க, உங்க பலனை நீங்க தான் கெடுக்கிறீங்க. நான் அன்னைக்கு யோசிக்கிறதுனால, என்னுடைய யோசனையினால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் யோசிச்சு என்ன பண்ணுவேன்? நானே அப்படியே யோசிக்கிறேன். நீ யோசிச்சு என்ன பண்ண போற? கடன் வாங்க முடியுமா உன்னால? இல்லைன்னா இவ்வளவு பெரிய தொகையை வேலை செஞ்சு நீங்க அடைக்க முடியுமா? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நான் நம்புறேன் உனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார், உனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அதனால அவர் மேல பாரத்தை வச்சுட்டு நீ நிம்மதியாரு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய சமயத்துல நேர்த்தியாய் அவரே கர்த்தரே செய்வார். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க இரவுல படுத்து நிம்மதியா தூங்குறதற்கு என்ன அடையாளம்னா, நீங்க ஆண்டவரை ரொம்ப நம்புறீங்கன்ற அர்த்தம். ஆண்டவரை உண்மையா விசுவாசிக்கிற ஒரு பிள்ளை தன்னை சுற்றி 1000 பிரச்சனை இருந்தாலும் கண்ணை மூடி நிம்மதியா, என் கர்த்தர் என்னை பார்த்துக்குவாரு, என்னோட தேவைகளை அவர் பார்த்துக்குவாரு, என் சூழ்நிலை அவர் பார்த்துக்குவாரு, அவருடைய அனுமதி இல்லாம எனக்கு ஒன்றுமே வராது. உங்களுக்கு பெரிய பயம் உண்டாயிருக்கும் போது உங்க எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்குன்னு நீங்க நம்பி நிம்மதியா படுத்து தூங்குறது தான் ஆண்டவர் அப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி வானத்துல கர்த்தர் தோன்றி ஒரு சொப்பனத்தை காமிச்சு, எப்பா நான் இங்க இருக்கிறேன், நீ படுத்திருக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன், உன் சன்னதிக்கு தருவேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நீ சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை.